சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி ஒரு பார்வை. அதாவது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை உங்களுக்கு அரியலூர், குன்னம், ஜெயங்கொண்டம், காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம், பூவனகிரி இங்கே 6 சட்டமன்ற தொகுதிகளை அடக்கியது தான் இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் முக்கியமாக சிதம்பரம் நகரத்தை மையமாக கொண்டு தான் இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் இதற்கு முன்பாக திருமாவளவன் அவர்கள் இங்கே எம்பியாக இருந்திருக்கிறார். அதுக்கு முன்பு ஏடிஎம்கே இருந்திருக்கிறாங்க. இப்போ பல கட்சிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை கடந்த 5 வருடங்களாக ஏதாவது பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறதா என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த திருமாவளவன் அவர்கள் அவரது சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்கள் கேட்டால் அவங்களுக்கு இவர் எதுவுமே செய்யலை. கடந்த 5 வருடத்தில் 2ல் ஒரு முறை கூட இவர் இந்த தொகுதி பக்கமே வரவே இல்லை. ஆனால் இந்த 6 சட்டமன்ற தொகுதியை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். முக்கியமாக யார் வரக்கூடாது என்பதில் இந்த 6 தொகுதி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திருமாவளவன் வரவே கூடாது என்பதில் திமுக காரங்களே இருக்கிறாங்க. தொடர்ந்து சிதம்பரம் தொகுதி திமுகவுக்கே கொடுப்பதனால ஒரு சலிப்பில் இருக்கிறாங்க திமுக தொண்டர்கள். எனவே இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதில், அதாவது விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காட்டுமன்னார் கோவில் பகுதியை நம்பி தான் நம்ம திருமாவளவன் இருக்கிறார். அங்கே தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. அங்கே இருக்கிற தலித் சமுதாய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க அங்கே இருக்கிற வீடுகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே குடிசை வீடுகள் தான் இருக்குது. மாற்றங்களே இல்லை. பிரதமருடைய வீடு கட்டத்தின் திட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்ட வீடுகள் கூட அங்கே இல்லை. அந்த அளவுக்கு தான் திருமாவளவன் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. சுத்தமாக ஒரு வேலை கூட அங்கே செய்யலை. எனவே அங்கே இருக்கும் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களே மிகவும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. எனவே அந்த ஓட்டும் அவருக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பாமகவுடைய ஓட்டும் சரி, இந்த நம்ம தாமரையோட ஓட்டும் சரி மிகப்பெரிய ஒரு கணிசமான அளவு உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே பாமகவோட ஓட்டு வங்கி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30-40% ஓட்டு வங்கி இங்கே இருக்குது. அனைத்து அந்த 6 சட்டமன்ற தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னாக்கா பாமகவுடைய ஓட்டு இங்கே நிறைய இருக்குது. இப்போ இந்த பிஜேபியோட ஓட்டு இங்கே சேர்றதுனால கட்டாயம் வெற்றி வாய்ப்பு தாமரைக்கு தான் உண்டு. ஏனென்றால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தொண்டர் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா எப்படியா இருந்தாலும் எடப்பாடியாருக்கு ஓட்டு போட்டால் கூட அவர் பிஜேபி கிட்ட தான் போய் நிற்க போகிறாரு, மோடி கிட்ட தான் போய் கேட்க போகிறாரு. அதுக்கு நம்ம நேரடியாகவே மோடியோட பிரதிநிதியை தேர்ந்தெடுத்துட்டாக்கா நம்ம எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாமே. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக அதை செய்யணும். அது இல்லாமல் அந்த ஏடிஎம்கேவோட வேட்பாளர் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு படைத்தவராக இல்லை. அது இல்லாமல் அவர் மிகப்பெரிய பணியை இங்கே செய்யலை. ஏடிஎம்கேவோடைய வேலையே இங்கே இல்லை, அவங்க விளம்பரமும் இங்கே இல்லை. ஆனால் மிகவும் பயந்து போயிருக்கிறார் திருமாவளவன். முன்பு இருந்த அதாவது இவங்க தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ₹1 அவுக்க மாட்டாருங்க, ₹1 கொடுக்க மாட்டாருங்க, செலவே பண்ண மாட்டாருங்க, ஆனால் ஜெயிக்கணும் மட்டும் நினைப்பாருங்க திருமாவளவன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை இப்போவே ₹200 ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள். அனைத்து கிராமங்களுக்குமே எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் விளம்பரம் மிகப்பெரிய லெவலில் பண்ணுறாங்க. காரணம் தோற்றுருவோங்கிற பயம் இன்றைக்கி திருமாவளவன் கிட்ட மிகப்பெரிய. ஏன்னா போன தடவை ஒரு சொற்ப ஓட்டில் தான் ஜெயிச்சார். ஜெயிப்போமா தோக்க மாட்டோம், ஜெயிப்போமா தோக்கமான்னு ஒரு சொற்ப ஓட்டில் தான் ஜெயிச்சார். அந்த சொற்ப ஓட்டு இந்த தடவை இருக்கக்கூடாது, மிகப்பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும்னு அவர் நிறைய விளம்பரம் பண்ணுறாரு, நிறைய செலவு பண்ணுறாரு. அவருக்கு திமுக தலைமை தான் வேலை செய்தே தவிர திமுக தொண்டர்கள் அவருக்கு பணி செய்யவே இல்லை. அது மட்டுமல்ல, இங்கே பாஜகவோட தேர்தல் வாக்குறுதி இங்கே தனியாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிற மக்களை வந்து அயோத்திக்கு, அதுக்கப்புறம் வந்து மதுராவுக்கு, தாஜ்மஹாலுக்கு கூட்டு போகணும்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற மக்கள் மிகவும் குஷி ஆகிட்டாங்க. அடடா, கார்த்திகேயனை ஜெயிச்சிட்டாக்கா நம்ம இந்த 3 ஊருக்கு இலவசமாக போகிறோமாங்கிறதுல ரொம்பவும் மக்கள் ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம், இந்த கோவில் நகரமான சிதம்பரத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சுக்கள், கோவில்கள் என்றால் ஆபாசமான செயல்கள் இருக்கும் இடம் என்று சொல்லும் இந்துக்களை இழிவுபடுத்திய வார்த்தைகள் இன்னும் அவர்கள் மனதில் ஆறாத காயமாக இருக்கிறது. இது குக்கிராமத்தில் கூட தெரியுதுங்க. அவர் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாருங்கிறது குக்கிராமத்தில் கூட தெரியுது. எனவே மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இங்கே பாஜகவிற்கு தான் இருக்கிறது. எனவே இங்கே இருக்கிற மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இது பிரதமருக்கான தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது, இது ஊராட்சி தேர்தல் கிடையாது, இது பிரதமர் தேர்தல் என்பதில் வயதான பாட்டி முதல் இளைஞர்கள் வரை தெளிவாக இருக்கிறார்கள். அவர் அதான் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவன் வரக்கூடாது. இங்கே திமுக கொடுத்தா கூட நாங்கள் திமுக வேலை செஞ்சுருப்போங்க. ஆனால் அந்த திருமாவளவனுக்கு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், திருமாவளவனுக்கு நாங்கள் ஓட்டளிக்க மாட்டோம், திருமாவளவன் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்னு தொகுதி முழுக்கவே ஒரு பரவலான பேச்சு இருக்குது. ஏன்னா எந்த வளர்ச்சி திட்டத்தையும் இந்த 5 வருஷத்தில் கொண்டு வரல. எங்கே பார்த்தாலும் குடிசை வீடுகள் தான். குடிசை வீடுகள் இல்லாத கிராமமே இந்த தொகுதியில் கிடையாது. அதுக்கு முழுக்க காரணம் இந்த திருமாவளவன் அலட்சிய போக்கு தான் என்பது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே வெற்றி வாய்ப்பு கார்த்திகாயனி அவர்களுக்கு மிக பிரகாசமாக இருக்கிறது.
பிஜேபி தான் இங்கு வெற்றி பெறும். அதுக்கு உறுதுணையாக பாமக ஓட்டுகளும், டிடிவி தினகரன் ஓட்டுகளும், ஓபிஎஸ் ஓட்டுகளும் கூட இங்கே கணிசமாக இருக்கிறது. கட்டாயமாக பிஜேபி வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்புள்ள தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது. கட்டாயம் இந்த தொகுதியில் திருமாவளவன் மண்ணை கவ போகிறார், எவ்வளவு செலவு செய்தாலும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார். அந்த ஸ்கீம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்னன்னா மத்திய அரசு செய்யற நல்லதுகளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்காம வச்சிருக்காங்க. 5 வருஷமா தாமரைக்கு வாக்களிங்கம்மா, நேரடியா திட்டங்கள் வந்து உங்களை வந்து சேரும். இவங்க பேர் கார்த்தியாயினி, நல்ல படித்தவர். இவருக்கு வாக்களிங்க. உங்களுக்கு நம்மளுடைய தெருக்களை பார்த்து நம்ம ஆளு இவங்க, நமக்கு செய்வாங்க இவங்க. சரிங்களா? கொஞ்சம் போட்டு இந்த சைடுல அப்படிங்களா? சந்தோஷம். மோடி வீடு கட்டிட்டு இருக்காங்க. பாருங்க சைடு, அதான் மோடி வீடு கட்டுறாங்க. கரெக்டா இல்லையா? ஆமா, அதான் மோடி உங்களுக்கு வீடு எல்லாம் கொடுத்துருக்காரு. நீங்க ஓட்டு போடுறவங்க வாக்களிக்கணும் ஐயா. சரிங்களா? நீங்க ஓட்டு போடணும். கார்த்தியாயனிக்கு ஓட்டு போடணும், தாமரை சின்னத்துல ஓட்டு போடணும். இந்த ஓலை வீடுலாம் உங்களுக்கு கான்கிரீட் வீடா மாறணும்னாக்கா பிஜேபில இருந்து ஒருத்தர் வந்தா மட்டும் தான் முடியும். இவ்வளவு நாள் 5 வருஷமா திருமாவளவன் இருந்தாரு, ஏதாவது பண்ணாரா? அதுக்கு தாங்க ஐயா இந்த குடிசை 3 குடிசை மொத்தம். அந்த 3 குடிசைகளுக்கு தான் இதை போட்டு காட்டிருக்காங்க. சரிங்க சரிங்க. 3 குடிசை. நீங்க கார்த்தியாயனிக்கு ஓட்டு போட்டுருங்க. அடுத்தது எனக்கு 2 பசங்க. சரி. நான் ஒன்று நடுப்பையன் இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த 3 இதை காட்டுறதுக்கு இன்னும் ஒன்று அப்புறம் போட்டு நினைக்கிறோன்ட்டு அந்த ஊடு வரைக்கும் போட்டிருக்காங்க. சரி சரி. இது வந்து முன்னேற்றது தானே மோடியோட லட்சியம். பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் இது. இலவச வீடு திட்டங்கிறது பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம். சரிங்களா? அவர் தான் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காரு. 2.25 லட்சம் ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க வீடு கட்டுறதுக்கு. அது கொடுக்கறது மத்திய அரசு. இந்த வீடு இப்ப வந்திருக்குது. 5 வருஷமா இங்க வந்து ஒரு எம்பியா இருந்தாரு. அவர் இந்த வீடு வாங்கி தரல. கொடுத்தது யாருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்த சின்னத்துக்கு சொந்தக்காரர். இந்த வீடு மட்டும் தான் நீங்க வாங்கி இருக்கிறீங்க. இன்னும் இதுக்கு மேலாக நிறைய ஸ்கீம்லாம் இவங்க எம்பியா வந்தாங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்து பண்ணி தருவாங்க. அதனால உங்க சின்னம் என்னது அங்க சொல்லுங்க பார்த்து. தாமரை. உங்க சின்னத்தை சொல்லுங்க. தாமரை சின்னம் சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. தாமரை சின்னம். நீங்களா மாறணும். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நல்லது. சூப்பர் சூப்பர். எல்லாருக்குமே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நான் தான். சரி சரி சரி. ஃபைனான்ஸ் யாருன்னா சுந்தரேசன் கூப்பிடுறேன். சுந்தரேசன் தான். நான் தான் எல்லாம் இருக்கேன். நம்ம இருந்து எல்லாருக்கும் சேர்ந்து பயணிச்சு செஞ்சு கொடுப்போம். நீங்க இருக்கீங்க, நீங்க தவிர்த்தீங்க. அம்மா வாங்க. அம்மா அச்சே கேட்ட கொடுப்பாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரி. நமக்குள்ள பழக்கம் அந்த மாதிரி இருந்து. ஐயா உங்கள் சின்னம் தாமரை. உங்கள் சின்னம் தாமரை. நம்ம சின்னம் தாமரை. ஜெயிக்க போற சின்னம் தாமரை. வணக்கம் வாழ்த்துக்கள்.